நம்மில் பலருக்கும் ஒரு பொதுவான கவலை இருக்கிறது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் சம்பாதிக்கிற பணம் கைக்கு வந்ததுமே கரைந்து போகிறது. நேரத்திலேயோ வருமானத்திலேயோ ஒரு திருப்தியே இல்லை. நிம்மதி எங்கோ தொலைந்து போனது போலவும், கடன் மட்டும் மலை போல வளர்வது போலவும் ஒரு உணர்வு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டும். இன்று நாம் பார்க்கப் போவது நம்முடைய எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வாக பரக்கத்தின் கதவுகளை திறந்து வைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த துஆவை பற்றித்தான். முதலில் பரக்கத் என்றால் என்ன என்பதை நாம் எளிமையாக புரிந்து கொள்வோம். நிறைய பேர் பரக்கத் என்றால் நிறைய பணம், பெரிய வீடு, கார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது மட்டும் பரக்கத் இல்லை. பரக்கத் என்பது அல்லாஹ் நமக்குத் தரும் ஒரு தெய்வீக அருள். அது எண்ணிக்கையில் இல்லை, தரத்தில் இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். ஒருத்தருக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வரலாம். ஆனால் மாதம் முடியும்போது கையில் எதுவும் இருக்காது, கடன் தான் மிஞ்சும். இன்னொருவருக்கோ வெறும் 20,000 தான் சம்பளம். ஆனால் அதில் அவருடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகி மற்றவர்களுக்கு உதவவும் கொஞ்சம் சேமிக்கவும் முடிகிறது. இதுதான் பரக்கத். குறைந்ததைக் கொண்டு நிறைவாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதுதான் உண்மையான பரக்கத். பரக்கத் என்பது பணத்தில் மட்டுமல்ல, நம்முடைய நேரத்தில், ஆரோக்கியத்தில், பிள்ளைகளிடத்தில், நாம் செய்யும் வேலையில், நம் அறிவில் என எல்லாவற்றிலும் பரக்கத் வேண்டும். காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ்வின் அருள் இருப்பதுதான் பரக்கத் நிறைந்த வாழ்க்கை. இந்த பரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடம் கேட்டுப் பெற வேண்டும். அப்படிப்பட்ட பரக்கத்தை நம் வாழ்வில் கொண்டுவர குர்ஆனில் சூரா மர்யம் 31 நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் கூறிய ஒரு அற்புதமான செய்தியை நாம் துஆவாகச் செய்யலாம். அல்லாஹும்ம ஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குந்து. யா அல்லாஹ், நான் எங்கிருந்தாலும் என்னை பரக்கத் பெற்றவனாக ஆக்குவாயாக. வெள்ளிக்கிழமைகளில் இந்த துஆவுக்கு இன்னும் அதிக கவனம் கொடுங்கள். குறிப்பாக அசர் தொழுகைக்குப் பின் மஃரிப் வரை உள்ள நேரத்தில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஹதீஸ்களில் வருகிறது. அந்த நேரத்தில் இந்த துஆவை உருக்கமாகக் கேளுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.